இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நாட்டில். உழைச்சி சம்பாதிச்சவங்களை பார்த்தா அவங்களுக்கு பொறாமையிலேயே மஞ்சக்காமால வந்தவனுங்க அப்பனும் மகனும். இது வரைக்கும் அதுக்கு மருந்தே இல்ல. என் மச்சான் வந்ததுக்கு அப்புறம் மருந்து கிடைச்சிருச்சு. அது என்ன மருந்து? கண்ணா பின்னான்னு அடிக்க வேண்டியதுதான். வாமா. இந்த காலத்துக்கு ஏற்ற மருந்து தான். வாமா. இதுதான் என் பொண்ணு, பேர் நிர்மலா. எல்லா விஷயத்தையும் மாமா உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நிர்மலா. அண்ணே, நான் பார்த்தா போதுமா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அண்ணியா வரப்போறவள நீ பாக்குறது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்ப இது அதான் இது எது? என்னுடைய தீர்மானம். ஷுவர். 101% சரி. முகம் மனசோட கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அதான் என் மச்சான் முகத்துல பாத்துட்டேன். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? இவங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரத்தை கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏன் இங்க நிக்கிற? தூக்கம் வரலையா? தூக்கம் வரமாட்டேங்குது. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது நீதானே? அந்த சந்தோஷத்தினால இருக்கும். அது என்னமோ உண்மைதான். இல்ல, தப்பா ஒன்றும் பண்ணல. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் இதை சொல்லலான்னு நினைச்சேன். வேற ஒன்றும் இல்லை. ஜாதக பொருத்தமும் வயசு வித்தியாசம் மட்டும் போதாதே. அவனுடைய அந்தஸ்துக்கும் அழகுக்கும் ஏத்த ஒரு பொண்ணு வேணும்ல. எல்லாம் பொருந்தி வந்தா ஒரு தினம் போய் பார்த்துட்டு வந்துட்டுமே நினைச்சேன். ஆனா இப்போ பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்லாம இருந்தா அது ஒரு தப்பாயிடும். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. என்ன சொல்ற? இல்ல, அதிக நாள் கூட இல்ல, ஒரு 4 நாள் தான். புருஷன் இறந்துட்டாரு ஆக்சிடென்ட்ல. நீ சொல்றது சரியா? என் பிள்ளைக்கு இப்படி செய்ய உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ முதல்லயே சொல்லிருக்கணும்ல. என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சிட்டியா? இல்ல, நான் அப்படி எல்லாம் செய்வேன் நீ நினைக்கிறியா? கடவுள் சத்தியமா நான் அவனுக்கு பொண்ணு தேடாத இடமே இல்ல. ஆனா கிடைக்கலையே. அதனால ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுமேனு தான் வெளிநாட்டுக்கு போனா என் பிள்ளை. அவனுக்கு போய் இப்படி பண்ணா நாசமா போயிடும் இந்த குடும்பம். லட்சுமி, நான் சொல். வேண்டாம், அவ்வளவு மோசமானவன் இல்லை என் பிள்ளை. நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். இந்த காலத்துல ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுல தான் எவ்வளவு செலவு. கையில காசு இருக்கிற விஷயம் ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் இந்த சாப்பாட்டு விஷயத்த ராமலிங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சறதா நல்லது. அவன் எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கும். அது மட்டும் இல்ல. ஏய், என்ன என் செல்ல இன்னும் தூங்க போகலையா? இல்ல. என்ன பெரியப்பா நீங்களாவே தனியா பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, உன் பெரியப்பா ரொம்ப நாளா வெளிநாட்டுல தனியாவே இருந்துட்டேனா, கூட பேசுறதுக்கு யாரும் இல்லாதனால எனக்கு நானே பேசிக்குவேன். சுவத்தை பார்த்து பேசுவேன். அதுல ஒரு மன நிம்மதி. அந்த பழக்கம் இங்கேயும் ஒட்டிக்கிச்சு. குழந்தை சமத்தா தூங்கணும். என்ன யாரு? அம்மாவா? நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்த சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் நம்ம ராமலிங்கத்துக்கிட்டே ஒப்படைச்சிருக்கோம். அப்பா காலத்து ஆளு, அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கும். வேண்டாம், யாரையும் சந்தோஷப்பட வைக்க வேண்டாம் என் பிள்ளை. என்கிட்ட கூட சொல்லல உன் மாமா. இந்த கல்யாணம் நமக்கு வேண்டாப்பா. கல்யாணம் வேண்டாமா? என்னமாச்சு உனக்கு? வேண்டான்னு சொல்றேன். 4 நாள் ஆனாலும் 40 நாள் ஆனாலும் இன்னொருத்தன் கட்ட பொண்ணு என் பிள்ளைக்கு வேண்டாம். அப்படி 2ஆம் தரமா கட்டுற அளவுக்கு நீ ஒன்னும் மோசம் இல்லப்பா. நான் உன்னை போய் சொல்லி
இங்க வரவழைச்சனே, எப்பவும் நான் கண்ணீரோட தான் உன்னை அனுப்பி வைப்பேன். இப்பவும் அதே கண்ணீரோட சொல்றேன், போயிடு, திரும்பி போயிடு சந்திரா. உனக்கு கல்யாண பிராப்தம் இருந்தா அது நடக்கும். மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டியா? வேண்டாம்னா விட்டுடலாம். எல்லாருக்கும் சந்தோஷங்கிறதுனால தான் சம்மதிச்சேன். அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு ஒண்ணு எனக்கு அவசியம் இல்லை. அப்துல் கலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாட்டுக்கு ஜனாதிபதியா இருந்தாரு. நீ சொன்ன மாதிரி எனக்கு விதி இருந்தா நிச்சயம் கல்யாணம் நடக்கும். ஆனா ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன், நான் திரும்பி போறேன். நாளைக்கே திரும்பி போறேன். எல்லாம் பேசி முடிவானதுக்கு அப்புறம் திடீர்னு இப்படி கிளம்புறீங்களேன்னு யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா, அபுதாபில இருந்து ஷேக் உடனே போன் பண்ணி வர சொன்னாரு, நான் போய் சொல்லிக்கிறேன்.